திஸ் இஸ் லிப்பி வர்ணி vlog. ஸோ இன்னைக்கு ஆனியன் எக் மசாலா தோசை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன், கேப்சிகம், எக், சோயா சாஸ், அதுக்கப்புறம் மாவு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாவு வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம், நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாவை அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தோசைக்கல் வந்து ஹீட் ஆகணும், அப்போ தான் நீங்கள் ஊற்றும் போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி செக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி ஆனியன், கேப்சிகம், அப்புறம் சோயா சாஸ், ஸோ இது மூணுத்தையும் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் மாவு ஊற்றுங்க. ஸோ இந்த மாவு வந்து நீங்கள் ஊற்றும் போது நீங்கள் வந்து மொறுன்னு வந்து சுற்றக்கூடாது, இதுக்கு வந்து மெத்துன்னு இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து மாவை வந்து கொஞ்சமாக ஊற்றி ஒரு குட்டி சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து மேலே நம்ம மிக்சர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆனியன், கேப்சிகம், சோயா சாஸ், ஸோ அந்த மிக்சரை எடுத்து மேலே ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அது மேலே ஃபுல்லாக வந்து போட்டுட்டதுக்கப்புறம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எக்கு. ஸோ இந்த எக் வந்து உங்களுக்கு எவ்வளோ எக் வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு தோசைக்கு ஒரு எக் எடுத்துருக்கோம். ஸோ அது வந்து நல்லா மேலே ஊற்றிட்டு அதை வந்து ஒரு டீஸ்பூன் வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் வந்து ஃபுல் இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதோட டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிக்சர். ஸோ மிக்சரையும் வந்து அதே போல் தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோ வந்து போட்டுக்கலாம். எங்களுக்கு கொஞ்சமாக வேணுன்றதுனால நாங்கள் கொஞ்சமாக வந்து மிக்சர் போட்டுட்டு மேலே வந்து ஆயில் ஊற்றிட்டு இப்போது வந்து நல்லா வந்து அதை ஹீட் பண்ண விட்டுரும். ஸோ நீங்கள் வந்து மேலே வந்து ஏதாச்சும் ஒரு பிளேட்டோ இல்லை சம்திங் மேலே போட்டு மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்கும். ஸோ இப்போ வந்து தோசையை வந்து திருப்பி போட்டுடலாம். தோசையை திருப்பி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நல்லாவே வந்து வெந்துட்டுருக்கும். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ பார்க்க வந்து இப்படி தாங்க இருக்கும் ஆனியன் எக் மசாலா தோசை. ஸோ நாங்கள் எல்லாருமே இதை சாப்பிட்டோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்களோட பசங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் மறக்காமல் லிப்பி வர்ணி vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.